கெட்டதுலேயும் நல்லது என்ன அப்படின்னா அப்படி போனால் பொறுமை முறை என் பசங்க மதியனே பசங்க 150 160 யூனிட் இந்த 8 நாள் அவங்க பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதெல்லாம் எத்து போய் நினச்சிட்டு நடக்காது பாடுவோம்னு அது வாங்க ஐஸ்வா அதெல்லாம் ஜெமீன் என் பசங்க மதியனே பசங்க 150 160 யூனிட் இந்த 8 நாள் அவங்க பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதெல்லாம் எத்து போய் நினச்சிட்டு நடக்காது பாடுவோம்னு அது வாங்க ஐஸ்வா அதெல்லாம் ஜெமீன் அப்படியா அது ஒன்றா இருக்கும் பாட்டுலாம் வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. அதனால எதுக்கு இல்லை சொல்கிறேன்னா கெட்டதுலேயும் நல்லது என்ன அப்படின்னா அவன் மாடி கிடைச்சது இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ரெண்டாவது இதுக்கான அஞ்சு தெரியாத நான் மெசேஜ் பண்ணிட்டேன் உட்காந்து அஞ்சு இப்போ வந்துடுவான்னு வச்சேன். திடீர்னு 10 நாள் கட்டமா இப்போ நேற்று செத்து போட்ட மாதிரி இப்போ எழுந்துச்சா அதாவது இல்லை நான் இன்னொரு விஷயம் பெரிய ஆப்பில் நடந்ததுங்களா வர்ற பசங்க அத்தனை அப்பா நாங்கள் இருக்கிறோம்ப்பா நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா என் மனசு ஒரு வீடு ஒரு பையனை இழந்த 48,000 பேர் நமக்கு இருக்காங்க. அதனால இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காங்க. இதை ஏதோ ஒரு காரணத்தால் இல்லை அந்த மைண்ட் வந்துச்சுன்னா பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனால தான் சரி நம்ம பொம்பளை தான் செத்துன்னு வச்சாங்க. ஒரு குழந்தை போலியோ வந்துடுச்சு. இந்தியாவுக்கு எல்லா டாக்டரும் போய் வைத்தியம் பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு தமிழ்நாட்டுக்கு அத்தனை போலியோ குழந்தையும் நம்ம எடுத்து வளர்க்கணுக்காக கடவுள் குழந்தை கொடுத்தாருமே இப்போ கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை போலாம் சைக்கிள் மசாலா வளர்த்துருக்காங்க. அதான் சொல்கிறாரு. அப்படியா? ஆமாம் தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தை எங்கே உடனே அவனை வளர்க்குறாங்க. மேபி ஒரு 40,000 குழந்தை ஒரு வயது போகிறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட்னா நீங்கள் விஜயகாந்த் ஓட முடியாது. அதுதான் 48,000 பேர் 4,000 பேர் உயர்வதையில் இருக்கிறாங்க. 44,000 பேர் அரசுடைய அனைத்து நன்மைகளையும் இருக்காங்க. Thank you.